ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் யூனிட்டான யூனிட் 8ல் இருக்க கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2024ல் கேட்டிருக்க யூனிட் 8 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், மேட்ச் இட் கொடுத்துருக்காங்க. வைத்தியநாத ஐயர் வந்துட்டு ஆலய நுழைவு போராட்டத்தில் கலந்துருப்பார். ருக்மணி லட்சுமிபதி வந்து துணை சபாநாயகராக இருந்திருப்பாங்க. பிரகாசம் வந்துட்டு ஆந்திர கேசரி யாருன்னா பிரகாசம். வரதராஜலு நாயுடு மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தம். ஓகேங்களா? இதில் ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி பற்றி அடிக்கடி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்க யார் அப்படின்னா, உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னு கேட்டிங்களா, இந்த ருக்மணி லட்சுமிபதி தான். ஓகேங்களா? சட்ட மறுப்பு காலங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 டைம் நடந்திருக்குள்ளே. 1930 வந்துட்டு காந்தி வந்து ஃபர்ஸ்ட் நடத்திருப்பார். செகண்ட் தான் வந்துட்டு ராஜாஜி இங்கே தமிழ்நாட்டில் நடத்திருப்பாங்க. காந்தி வந்துட்டு மார்ச் 12லேருந்து ஏப்ரல் 5 வரைக்கும், 1930 மார்ச் 12 ஏப்ரல் 5 வரைக்கும் காந்தி வந்துட்டு நடத்திருப்பாங்க. அவங்க காந்தி கூட வந்துட்டு 78 மெம்பர்ஸ் வந்துட்டு போயிருப்பாங்க. அதாவது குஜராத் சபர்மதியிலேருந்து தண்டி வரைக்கும் அவர் போயிருப்பார். ரெண்டாவது இங்கே தமிழ்நாட்டில் ராஜாஜி வந்துட்டு 1930 ஏப்ரல் 13லேருந்து ஏப்ரல் 28 வரைக்கும் போயிருப்பாங்க. எத்தனை பேர் போயிருப்பாங்க இவர் கூட அப்படின்னா 100 மெம்பர்ஸ் வந்துட்டு இவர் கூட போயிருப்பாங்க. இதில் இந்த உப்பு சட்டங்களை மீறி 12 பேர் வந்துட்டு இந்த உப்பு எழுதினது யார், எத்தனை பேர் எழுதியிருப்பாங்கன்னா 12 பேர் எழுதியிருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க தான் வந்துட்டு இந்த ருக்மணி லட்சுமிபதி. அதனால் ஃபைன் கட்டினவங்க தான் வந்துட்டு இந்த ருக்மணி லட்சுமிபதி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 10ஆம் நூற்றாண்டின் கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருள்கள் யாவை? என்னென்ன பொருள்கள் வந்து சாலமனுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். இதெல்லாம் வந்துட்டு சாலமனுக்கு கப்பல் மூலமாக நம்ம தமிழ்நாட்டு கப்பல் வாயிலாக இங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. எந்த நூற்றாண்டுனா கிமு 10ஆம் நூற்றாண்டில். அடுத்த கொஷின், டேஸ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. திருக்குறள் தெரிஞ்சாவே போட்டுடலாம். அடுத்த கொஷின், வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம் அப்படின்னா பொருட்பால் தான் சொல்லலாம். ஓகேவா? திருக்குறளில் வந்து பார்த்தோன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இருக்கு இல்லையா? அறத்துப்பாலில் 38 அதிகாரம் இருக்கும், பொருட்பாலில் 70 அதிகாரம், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம் இருக்கும். இதில் வந்துட்டு அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகள் வந்துட்டு எந்த பாட்டில் கூறியிருப்பாங்க அப்படின்னா பொருட்பாலில் தான் கூறியிருப்பாங்க. அடுத்த கொஷின், கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாருங்க, கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்ற 4 அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படும். அது கரெக்டு. செகண்ட் ஒன், திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் 3 குறள்களில் வருகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. திருக்குறளில் வந்து தமிழ், கடவுள் இது 2 வார்த்தையுமே வராதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து 3 முறையெல்லாம் வர கிடையாது. தேர்ட் ஒன், வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன் என்ற சொல் வரவில்லை. அதுவும் கரெக்டு. மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பதே அறம் என்கிறார் வள்ளுவர். மனசில் குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் வந்துட்டு அறம் அப்படின்னு யார் சொன்னாருன்னா வள்ளுவர் சொல்லியிருப்பார். அப்போ 2 மட்டும்தான் ராங்கு. 1, 3, 4 வந்துட்டு கரெக்டு. அடுத்த கொஷின், தமிழின் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது பெரிய புராணம். முதல் கள ஆய்வு நூல்னால் வந்துட்டு பெரிய புராணம். இந்த பெரிய புராணம் இயற்றியவர் வந்துட்டு சேக்கிலார். சேக்கிலாரை வந்து அருண்மொழி தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பெரிய புராணம் வந்துட்டு திருத்தொண்டர் புராணம்னு சொல்லலாம். 2மே அதோட வேறு நூல்கள் தான். கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானதை எடுத்து எழுதுக. இதில் வந்துட்டு எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை. இது பழமொழியின் நிலையாமையை கூறுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. பழமொழியோட நிலையாமையெல்லாம் கூறல. இது வந்து தவறானது. முதுமொழி காஞ்சி இவோட வேறு பெயர் பார்த்தோன்னா அரவரக்கோவை. ஓகேவா? முதுமொழி காஞ்சி வந்து காஞ்சி திணையில் துறைகளுள் ஒன்றாக தான் வந்துட்டு இந்த முதுமொழி காஞ்சி இருக்குது. இந்த முதுமொழி காஞ்சி வந்து கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம், பொருள், இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகள் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ராங். அந்த முதுமொழி காஞ்சி வந்து 10 அதிகாரம், 10 பாடல் வீதம் 100 பாடல்களாக இருக்கும். அந்த முதுமொழி காஞ்சி வந்துட்டு நச்சினார், கிணையர் போன்ற உரையாசிரியர்கள் வந்து மேற்கோள் காட்டிய நூல் வந்துட்டு இந்த முதுமொழி காஞ்சி. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இதை எழுதியவர் கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சை எழுதியவர் வந்துட்டு கூடலூர் கிழார். தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் மனத்தில் இப்பாடல்கள் அடங்கும். அதுவும் கரெக்டு. ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி முதுமொழி காஞ்சி.
ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி முதுமொழி காஞ்சி. இது 3மே கரெக்டு. தவறானது ஏ மட்டும்தான். அடுத்த கொஷின், பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை. எல்லாமே வந்து கரெக்டு. ஓகேவா, 4மே கரெக்டு. மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை பாறை ஓவியங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அப்போ எல்லாமே கரெக்டு. அடுத்த கொஷின், சங்கொலியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். ஆமாம், என் கதை, சங்கொலி இதெல்லாம் வந்துட்டு நாமக்கல் கவிஞரோட நூல்கள் தான். அப்போது அது கரெக்டு. இவர் பாரதியாரின் பாடல்களை தொகுத்தவர். பாரதியாரோட பாடல்கள்லாம் இவர் தொகுக்கலை. அப்போது ஏ கரெக்டு, ஆர் வந்துட்டு ராங். அடுத்த கொஷின், அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. கேலி சித்திரம் வெளியிட்டது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூலில் வந்து பாரதியார் வெளியிட்டிருப்பாருன்னா இந்தியா, விஜயா 2மே வந்துட்டு பாரதியாரோட இதழ் தான். யங் இந்தியா வந்துட்டு காந்தியோட இதழ். நவசக்தி வந்து திருவிக்காவோடது. சுதேசமித்ரன் வந்து 1891 ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்துட்டு பருவ இதழாக ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் 1899 4 இதழாக மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த இந்தியா வந்துட்டு சனிக்கிழமை தான் வந்துட்டு வெளில வரும். ரெட் கலரில் இருக்கும் அந்த பேப்பர். அடுத்த கொஷின், தேவப்பாடையின் இக்கதை செய்த மூவர் என்று கம்பரின் கூற்றுப்படி கம்பர் கூற்றுப்படி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தேவப்பாடையின் இக்கதை செய்தவர் மூவர் அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணம் வந்துட்டு யார் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்பர் சொல்லியிருக்காருன்னா, ராமாயணம் செய்த மூவர் வான்மீகி, வசிஷ்டர், போதையனார். ஓகேவா, நமக்கு தெரிஞ்சது வான்மீகி எழுதியிருக்காரு தெரியும். கம்பராமாயணம் எழுதினவர் கம்பர் தெரியும். ஆனால் கம்பர் சொல்லியிருக்கிறது ராமாயணம் செய்த மூவர் வந்து வான்மீகி, வசிஷ்டர், போதாயனர். வசிஷ்டர் செய்தது வந்து வசிஷ்ட ராமாயணம். போதையனார் செய்தது, அவர் எழுதினது வந்து போதையன ராமாயணம். வியாசரும் ஒரு ராமாயணம் செய்துள்ளார். வியாசரும் ஒரு ராமாயணம் எழுதியிருக்காரு. அது அத்தியாத்ம ராமாயணம் என்று கூறுவார் உலர். இது எல்லாமே வந்து கரெக்டு. ஓகேங்களா. ராமாயணம் செய்த மூவர் வந்து வான்மீகி, வசிஷ்டர், போதாயனார். வசிஷ்டர் செய்தது வந்து வசிஷ்ட ராமாயணம். போதாயனார் செய்தது போதாயன ராமாயணம். வியாசரும் ஒரு ராமாயணம் செஞ்சுருக்காரு. அது என்ன ராமாயணம்னா அத்தியாத்ம ராமாயணம். இது எல்லாமே வந்துட்டு கரெக்ட். ஓகேவா, ஆல் ஆன்சர் கரெக்டு. அடுத்து, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றொந்தன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தோம்னா ஊழ் என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ளது. இதெல்லாம் திருக்குறள் படித்ததா தெரியும். ஓகேவா, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றொந்தன் உண்மை அறிவே மிகும் எந்த அதிகாரம்னா ஊழ். அடுத்த கொஷின், முதலமைச்சர் சுப்பாராமன் தலைமையில் 3வது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த போது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. மேக்ஸிமம் வந்துட்டு எல்லா கொஷின் பேப்பர்லையுமே முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். சப்போஸ் நமக்கு ஆன்சரே தெரியினா கூட அவங்க நேம் அடிச்சிடலாம். அந்தளவுக்கு அது முக்கியமான கொஷின் தான். ஓகேவா, 1900 அதாவது சுப்பாராயன் வந்துட்டு எந்த இயர் வந்திருப்பாங்கன்னா 1926 தான் வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 1920 சுப்பராயலு வந்திருப்பார். திருப்பி 1921 26 வரைக்குமே பனகல் அரசர் தான் இருந்திருப்பார். அவர் வந்து ராமராயலிங்கர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 21 26 வரைக்கும் அவர் தான் வந்துட்டு செகண்டாக வந்திருப்பாங்க. தேர்ட் ஒன் தான் வந்துட்டு 1926 சுயேட்சையாக வந்துட்டு சுப்பாராயன் வந்து இருந்திருப்பார். இவர் வந்து நீதி கட்சி சார்ந்தவரெலாம் கிடையாதுண்ணா. ஓகேவா, 1926 30 வரைக்கும் இவர் தான் இருந்திருப்பார். திருப்பி 30 தான் வந்துட்டு முனுசாமி வருவாங்க. அந்த டைமில் வந்துட்டு முத்துலட்சுமி ரெட்டி தான் வந்து நீதி கட்சி அமைச்சிருக்கும் பொழுது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகராக இருந்திருக்காங்க. அடுத்த கொஷின், ஐங்குறு நூற்றின் முல்லை திணையை பாடிய புலவர் யாருன்னா பேயனார். முல்லை திணையை பாடியவர் யார்? பேயனார். இதில் வந்து 5 திணை இருக்கு இல்லையா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சினா கபிலர், முல்லைனா பேயனார், மருதம்னா ஓரம்போகியார், நெய்தல்னா அம்மூவனார், பாலைனா ஓதலாந்தையார். இது 5மே தெரிஞ்சிருக்கணும். இந்த ஐங்குறு நூற்றினர் பாடலோட எண்ணிக்கையை அடி பார்த்தோன்னா 3 6 அடி. ஐங்குறு நூறில் 500 பாடல்கள் இருக்கும். அடுத்த கொஷின், கூற்று காரணம். பா ஜீவானந்தம் சுயமரியாதை பொதுவுடைமை கட்சியை ஆரம்பித்தார். ஓகேங்களா. அடுத்து, அரசு பணிகளில் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை பெற திட்டம் வைத்திருந்தார். கூற்று கரெக்டு, காரணம் வந்து தவறு. பா ஜீவானந்தம் சுயமரியாதை பொதுவுடைமை கட்சியை ஆரம்பித்தாருங்கிறது கரெக்டு.
அரசு பணிகளில் வகுப்புவாத பிரதிநிதித்துவை பெற திட்டம் வைத்திருந்தாருங்கிறது ராங்கு. வகுப்புவாத இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெரியார் அம்பேத்கர் மட்டும்தான் வருவாங்க. ஓகே, ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் ஃபால்ஸ். அடுத்து ஒரு மேட்ச்ட்டு முந்தை இருந்து தொடரை பொருளோடு பொறுத்துக. திருக்குறள் பற்றி கொடுத்துருக்காங்க. முந்தை இருந்து நாட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர். இதை மேட்ச் பண்ணலாம். செகண்ட் ஒன், நீரின்றி அமையா உலகம் போல காதல். நீர் இல்லாமல் உலகம் உலகம் இல்லை, அது மாதிரி காதல் இல்லாமல் உலகம் இல்லை. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம், அது வந்துட்டு கற்பின் மெல்லியலை சொல்லியிருக்காங்க. அல்லில் ஆயினும் விருந்துவரினா விருந்தோம்பல் பண்பு பற்றி சொல்லியிருப்பாங்கல்ல, நற்றினை சொல்லியிருப்பாங்கல்ல அது. சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவல், பிரிவு அச்சம். ஓகேங்களா, ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3124ங்கிறது கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின், பாடலை படித்துவிட்டு பொருத்தமான விடையை தேர்வு செய்க. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. இந்த பாடலை வந்து யார் பாடினார்னா பே சுந்தரனார். யாரே மனோன்மணியம் பாடியிருப்பார் இல்லையா, அந்த பே சுந்தரனார் தான் பாடியிருப்பார். எல்லா சாதியினருக்கும் பொது நூல் திருக்குறள். மனுநீதி எல்லா சாதிக்கும் பொதுவானது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுவும் கரெக்டு தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குறளோடு இந்த பாடல் வரி பொருத்தம் உடையது. தேர்ட் ஒன்னும் கரெக்டு தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த்து, இந்த பாடல் மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடல் வரி வந்து மனோன்மணியம் நாடக நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளோரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதின்றது வந்து மனோன்மணியம் பாடலில் பே சுந்தரனார் தான் வந்து சொல்லியிருக்காரு. இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புக்கும் செய்தொழில் வேற்றுமையான், அதுதான் வந்துட்டு அந்த குறள். ஓகேங்களா, அந்த குறளுக்கு பொருத்தமானது தான் வந்துட்டு இந்த வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க எல்லாமே கரெக்ட். 1 2 3 4 அனைத்தும் சரி. அடுத்து, மண் திணித்து ஞாலத்து வாழ்வோர்க்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றுரைக்கும் காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. காப்பியம் அப்படின்றதால மணிமேகலை வரும். 5 பெரும் காப்பியங்கள் ஒன்று தான் வந்துட்டு மணிமேகலை. இந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்றது வந்து 2 நூலில் வரும். ஒரு நூலில் வர்றது வந்து புறநானூரில் வரும். காப்பியம்னு கொடுத்துருக்கறதால மணிமேகலை தான் வந்துட்டு கரெக்டு. புறநானூரில் இந்த வரியை சொல்லியிருக்கவங்க யார் அப்படின்னா, புறநானூரில் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற நூலை வந்துட்டு அந்த லைன் சொன்னவங்க வந்துட்டு குடப்புலவினார் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அப்போ உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்றது 2 நூல்லையுமே சொல்லியிருக்கோம். ஒன்று புறநானூறு, இன்னொன்று மணிமேகலை. அடுத்த கொஷின், கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்த்தன் தித்தித் திருக்குமோ என்று பாடியவர் யாருன்னா ஆண்டாள். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, இந்த லைன் வந்துட்டு ஆண்டாள் பாடியிருப்பாங்க. அடுத்து, தன்னிலை தவறாமல் தன்னை தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னா கற்புக்கரசி. தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்பவரை வந்துட்டு வள்ளுவர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கற்புக்கரசின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின், தந்தை மகற்காற்றும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னா அவையத்து முந்தி இருப்ப செய்தல். ஒரு அவையில் வந்து முன்னிலையாக முதலாளாக இருக்கிறதா வந்துட்டு தந்தை வந்து மகனுக்கு ஆற்றும் நன்றி அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்கிறாரு திருக்குறளில். அடுத்த கொஸ்டின், செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது அப்படின்னா அழுக்காறு. அழுக்காறுனா வந்து பொறாமை இருந்தால் தான் வந்துட்டு செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் வந்துட்டு கொண்டுட்டு போகும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்த கொஸ்டின், உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஈதல் இசைபட வாழ்தல் தான் வந்துட்டு உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் கூறுகிறார். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படின்றது தான் திருக்குறள். இந்த திருக்குறள் தெரிந்தாவே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், குன்றேறி யானை போர் கண்டற்றால் எனும் உவமையை வள்ளுவர் எதற்காக பயன்படுத்தியுள்ளார்? பொருள் உடையவர் செய்யும் செயலுக்கு தான் வந்துட்டு உவமையாக சொல்லியிருப்பாங்க. குன்றேறி யானை போர் கைதொன்று அப்படின்ட்டு வருது இல்லையா, இந்த திருக்குறளை வந்துட்டு கைதொன்றுன்னு வரும். இந்த கைதொன்று அதுக்கான மீனிங் வந்துட்டு கைப்பொருள். ஒருவர் செயல் செய்தால் ஒருத்தர் வந்து ஒரு செயல் செய்கிறான் அப்படின்னா அதாவது தன்னிடம் இருக்க பொருளை வச்சு ஒரு செயல் வந்து செய்யணும். அது மாதிரி செஞ்சான் அப்படின்னா மலையின் மீது ஏறி யானை போர் நடக்கிற இடத்த வந்து காண்றாங்க இல்லையா, மலை அந்த கல் மேலே உட்காந்துட்டு அந்த மலை மேலே, அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு சொல்லியிருப்பாங்க.
நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு தான் ஒரு செயலை செய்யணும் அப்படின்ற மாதிரி. உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? பிறப்பு. சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன? மாத இதழ்னு கொடுத்துருக்காங்க. சுதேசமித்திரன்லையும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு மாத இதழ் அப்படின்றதால சக்கரவர்த்தினி. சக்கரவர்த்தினிங்கிறது பெண்களுக்காக நடத்தப்பட்ட இதழ் தான் வந்துட்டு சக்கரவர்த்தினி. ஓகேங்களா? சுதேசமித்திரன் தான் ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்துட்டு எழுதியிருப்பாங்க. தி இந்துவும் அவரோடது தான். யங் இந்தியா காந்தியோடது. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் வந்து சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் வந்து பி ரங்கையா பொறுப்பேற்றார். சென்னை மகாஜன சபை ஃபர்ஸ்ட் எப்போ தோற்றுவித்தாங்க அப்படின்னா 1884. அதோட ஃபர்ஸ்ட் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பி ரங்கையா தான். ஓகேங்களா? அப்போ அது கரெக்டு. ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார். ஜார்ஜ் ஜோசப் பண்ணுறவங்க யார்? ரோசாப்பூ துறைன்னு சொல்லுவாங்களே, அவங்க தான் ஜார்ஜ் ஜோசப். அவங்க மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதற்கு முக்கிய பங்கு வகித்தவர் அவர் தான். அப்போ அதுவும் கரெக்டு தான். ஏன்னா தன்னாட்சி இயக்கம் வந்துட்டு அன்னிபெசன்ட் வந்து 1916 இங்கே பண்ணியிருப்பாங்க. திலகர் வந்து இங்கே பாம்பேயில் ஃபர்ஸ்ட் அவரே ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி இங்கே மதுரையில் வந்துட்டு பண்ணவர் ஜார்ஜ் ஜோசப் தான் வந்துட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க. முஸ்லீம் லீகினை சென்னை கிளையை யாகூப் ஹாசன் நிறுவினார். அதுவும் கரெக்டு தான். முஸ்லீம் கிளையை சென்னை கிளையை வந்துட்டு யாகூப் ஹாசன் தான் வந்து நிறுவியிருப்பார். இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. எல்லாமே கரெக்ட். ஓகேவா? ஆல் ஆர் கரெக்ட். அடுத்து அஞ்சலை அம்மாள் தமிழகத்தின் டேஸ் பகுதியை சார்ந்தவர். அஞ்சலை அம்மாள் வந்துட்டு கடலூர் பகுதியை சேர்ந்தவங்க தான் வந்துட்டு இந்த அஞ்சலை அம்மாள். அந்த அஞ்சலை அம்மாள் தான் தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவில் இருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா MC ராஜா. மயிலை சின்னத்தம்பி ராஜா தான் வந்துட்டு சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அடுத்த கொஸ்டின், கீழடி தளம் டேஸ் ஆண்டில் நிறுவப்பட்டது? 2017 பிப்ரவரியில் நிறுவப்பட்டது. கீழடி வந்துட்டு 2017 பிப்ரவரியில் நிறுவப்பட்டது. அடுத்து ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யாருன்னா தீரன் சின்னமலை. கொரில்லா போர் முறையினாவே தீரன் சின்னமலை. சிவாஜியும் வந்துட்டு கொரில்லா போர் முறையை நடைமுறைப்படுத்தியிருப்பார். அவரும் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார். ஓகேவா? இந்த ஓடாநிலை போர் வந்து எப்போ நடந்திருக்குன்னா 1802 நடந்திருக்கும். தீரன் சின்னமலையோட பெயர் வந்துட்டு இயற்பெயர் வந்துட்டு தீர்க்கதரசி. அவர் எப்போ இறந்திருப்பாங்க அப்படின்னா 1805 ஜூலை 31 சங்ககிரியில் இறந்திருப்பார். பாரதியார் மறைந்த ஆண்டு எப்போ மறைந்திருப்பாங்க அப்படின்னா 1921. அவர் பிறந்த வருடம் வந்து 1882. பாரதியாரோட இதழ் பார்த்தோன்னா ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்தியா விஜயா, சக்கரவர்த்தினி, இது எல்லாமே அவரோட இதழ் தான். இந்தியான்றது வந்து இந்தியாவில் தான் வந்துட்டு கருத்துப்படம் வந்து ஃபர்ஸ்ட் அவர் வெளியிட்டிருப்பார். அந்த இந்தியா இதழ் வந்துட்டு சனிக்கிழமை தான் வந்துட்டு வாரம் வெளியில் விடுவாங்க. சக்கரவர்த்தினி வந்துட்டு பெண்களுக்கான இதழ், அதான் மாத இதழ்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்து ராஜாஜி பதவி விலகுவதற்கான காரணமான திட்டம் எது அப்படின்னா குலக்கல்வி திட்டம். ராஜாஜி வந்து குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்திருப்பார் இல்லையா? அவங்க அப்பா வந்து என்ன தொழில் செய்கிறாங்களோ அதுதான் வந்து பையனும் செய்யணும் அப்படின்ற மாதிரி. அதாவது காலையில் வந்துட்டு ஸ்கூலில் படிப்பாங்க, மதியம் வந்துட்டு அவங்க அப்பா என்ன தொழில் செய்கிறாங்களோ அதையே கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவார். அந்த குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக வந்துட்டு ராஜாஜி வந்து பதவி வந்து விலகிடுவார். எப்போ வந்தாலுமே ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருக்க மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் 1937 வருவார், இப்போ 1939 போயிடுவார். இப்போ 1952 வருவார், 1954 போயிடுவார். இவர் போன உடனே தான் வந்துட்டு காமராஜர் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றுவார். ஓகேவா? அடுத்து குறிஞ்சி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி வந்து வேட்டையாடல், பாலை வந்து சூறையாடல், முல்லைனா காலை தழுவுதல், மருதம் வந்துட்டு களை எடுத்தல். அடுத்து விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் தான் பாடியிருப்பார். விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறது பாரதிதாசனை நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் சொல்லியிருப்பார். பிரபந்த மாலை என்ற சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எதுன்னு பார்த்தோன்னா 11ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறை தான் வந்துட்டு பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படுறது.
இதில் 10வது பார்த்தோம் அப்படின்னா திருமந்திரம் வைக்கப்பட்டிருப்பாங்க. 10வது திருமுறையாக திருமந்திரம் இருக்கும். 11 வந்து இந்த பிரபந்த மாலை, 12ல் வந்து பெரிய புராணம் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு CN அண்ணாதுரையின் எந்த புத்தகம் 1950ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது? ஆரிய மாயை. ஆரிய மாயை வந்து அண்ணாவோட நூல். அது வந்துட்டு 1950ல் தடை செய்யப்பட்டது. ஈவேரா பெரியார் எப்பொழுது திராவிட நாடு கோரிக்கை முன்வைத்தார்? எந்த வருடம் பார்த்தோன்னா 1939. பிராமண அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1916. பிராமண அல்லாதார் பிரகடனம் வந்து வெளியிடப்பட்ட ஆண்டு 1916. அதான் நீதி கட்சி கொண்டுட்டு வருவாங்க இல்லையா, அதுதான். ஆயிரத்தி 1944 சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் யாருன்னா பெரியார் தான் வந்துட்டு தலைமை தாங்கியிருப்பார். ஓகேவா? 1944 சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி வந்துட்டு தலைமை தாங்கினவர் ஈவே ராமசாமி. அதில் வந்து அண்ணா தான் வந்துட்டு நேம்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, ஆனால் வந்துட்டு அண்ணாவும் இருப்பார். ஆனால் தலைமை தாங்கினது வந்துட்டு பெரியார் தான். அந்த கூட்டத்தில் தான் திராவிட கழகம்ன்ற வந்து நேம் வந்து மாற்றிருப்பாங்க அந்த சேலமில் நடந்த மாநாட்டில் நீதி கட்சியோட பேரை. நெக்ஸ்ட்டு பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அரண் வலியுறுத்தல். ஓகேங்களா? பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் இதெல்லாம் வந்துட்டு அரண் வலியுறுத்தலில் கூறியிருக்காரு. டேஷ் டேஷ் இவை இரண்டும் தெற்றென மன்னவன் கண். மன்னவனுக்கு கண்ணாக விளங்குவது என்ன? எது ரெண்டும் அப்படின்னா ஒற்றரும் நீதி நூல்களும். ஒற்றர்னா ஸ்பை இருக்காங்களே அவங்க. ஒற்றரும் அந்த நீதி நூல்களும் தான் வந்துட்டு மன்னனுக்கு 2 கண்ணாக விளங்குவது. கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகிறார் அப்படின்னா இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. திருக்குறள் தெரிஞ்சாவே இது ஈஸியாக பண்ணிடலாம். இது ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? பஸ்ஸில் ஏறினா எல்லா பஸ்லையும் முன்னெல்லாம் இதுதான் இருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருப்போம் நம்மளே. நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறள் ஆனது இல்லறத்தையும் மகளிரின் கற்பு திறத்தையும் சிறப்பித்து பேசுகின்றது என்பது கரெக்ட். கூற்று என்பது சரி. காரணம் இப்பண்புகள் மனதர்மத்திற்கு புறம்பானவை. இதுவும் கரெக்ட் தான். கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்த கொஸ்டின். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா திருவெம்பாவை. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் இந்த பாடலடி இடம்பெற்றது வந்து திருவெம்பாவை. திருவெம்பாவை எழுதினவர் வந்து மாணிக்க வாசகர். திருப்பாவை எழுதினது ஆண்டாள். தைப்பாவைன்னு ஒன்று இருக்குது, அது எழுதினவங்க வந்து கண்ணதாசன். சித்திரப்பாவைன்ற நூல் எழுதினவங்க வந்துட்டு அகிலன். சித்திரப்பாவை வந்து அகிலன். கன்னிப்பாவை வந்துட்டு திருப்பாவையை தழுவி எழுதப்பட்டது தான் வந்துட்டு கன்னிப்பாவை. அந்த கன்னிப்பாவை எழுதினது இறையரசன். இதுவும் நம்ம புக்கில் இருக்கு இல்லையா. அடுத்த கொஸ்டின். பதிற்றுப்பத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் யாருன்னு பார்த்தோன்னா சேர அரசர்கள். சேர மன்னர்கள் பற்றி தான் வந்துட்டு பதிற்றுப்பத்தில் கூறியிருப்பாங்க. பதிற்றுப்பத்து வந்து 10 அதிகாரம், அதிகாரத்துக்கு 10 பாடல் வீதம், அதுலேயும் 100 பாடல்கள் இருக்கும். பதிற்றுப்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு 10ம் கடைசி 10ம் கிடைக்காது. இதில் வந்து 5ஆம் 10 7ஆம் 10 வந்து புக்லேயே கொடுத்துருப்பாங்க. 5ஆம் 10 பாடினவர் வந்து பரணர், 7ஆம் 10 பாடினவர் கபிலர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 5ஆம் 10 பரணர், 7ஆம் 10 கபிலர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தோன்னா ஜாகோர். ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்குது. ஓகேவா? இதில் இருக்க ப்ரூஸ்புட் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு தென்னிந்தியாவில் பல்லாவரத்தில் 1863 அந்த பழைய கற்கால கோடாரியை வந்து கை கோடாரி கண்டுபிடிச்சிருப்பார். நெக்ஸ்ட் வந்துட்டு கன்னிங்ஹாம் யாருன்னா ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, இந்திய தொழில்நுட்பத்துறை, அதோட நிறுவனர் வந்து கன்னிங்ஹாம் தான் வந்து நிறுவியிருப்பார் 1860. சாரி 1861 நினைக்கிறேன். கரெக்டில் ASI வந்து 1861. அதோட ஃபஸ்ட்டு இயக்குனர் வந்துட்டு கன்னிங்ஹாம் தான். ஓகேங்களா? அடுத்து சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது. அது கரெக்டு. தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டது. ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா? A மற்றும் R இரண்டும் உண்மை மற்றும் R ஆனது Aக்கு சரியான விளக்கமாக உள்ளது. அது ரெண்டுமே கரெக்டு தான். அதுக்கான சரியான விளக்கமும் கூட. பின்வருவனவற்றுள் பெரியார் ஆதரவு அளிக்காதது எது?
கணவனுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்லாம் வந்துட்டு ஒரு விருப்பப்படலை. ஓகேவா? ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற மாதிரி தான் அவர் நினைப்பாரு. சாதி மத தொடர்பான சடங்குகளை மீறுதல், சாதி மத அதாவது சடங்குகள்லாம் வந்துட்டு கரெக்டாக செய்யணும், அந்த மாதிரி சடங்குகள்லாம் மதிக்கிறது கிடையாது. மங்கள சூத்திரத்தை மறுதளித்தல், குழந்தை பராமரிப்பில் கணவன் மனைவிக்கு சம பொறுப்பு, இதெல்லாம் வந்துட்டு ஓகே, இதெல்லாம் வந்து ஆதரிப்பார். கணவனுக்கு மரியாதை அப்படின்றது வந்து கிடையாது. இந்தியாவின் முதல் மாநகராட்சி பார்த்தோன்னா எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? 1688 தான் வந்துட்டு சென்னை மாநகராட்சி ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இதே முதல் நகராட்சி அப்படின்ற போது வாலஜாப்பேட்டை நம்ம பார்த்துருக்கோம்ல ஆல்ரெடி. அடுத்து தமிழ்நாட்டு சுதேச இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஸ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர். என்ன தினம்னா சுதேசி தினமாக. ஓகேவா? யாருன்னா வஉசி இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்துட்டு கொண்டாடலான்னு திட்டமிட்டிருப்பார். எப்போனா 1908 மார்ச் 9 வந்துட்டு அவங்க விடுதலை ஆவாங்க. அந்த நாளை வந்து சுதேசி தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு வந்து அவங்க நினச்சிருப்பாங்க. கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் குறிப்பிடுகிறார் அப்படின்னா விலங்கோட வந்துட்டு குறிப்பிடுகிறார், விலங்கோடு ஒப்பிடுகிறார். ஓகேவா? என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அவங்க அதாவது அன்புடையார் தான் வந்துட்டு என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அன்பிலார் வந்து அன்பே இல்லாதவங்க வந்து எல்லாமே தமக்கு தான் உரியது அப்படின்னு வந்துட்டு அன்பு இல்லாதவங்க நினைப்பாங்க. அன்புடையவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்பும் அப்படின்னா எலும்பு, தன்னோட எலும்பு கூட வந்து மற்றவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அடுத்த கொஸ்டின், பலகற்றும் கல்லா அறிவில்லாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார் அப்படின்னா உலகியலோடு வாழாதார், உலகியலோடு பொருந்து வாழாதவர் தான் வந்துட்டு கற்றிருந்தாலும் அவங்க கல்லாதவரா வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்த கொஸ்டின், புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? திருடாதவர். ஓகேங்களா? பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அதாவது இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், எள்ளுவர் அப்படின்னா இகழ்வர், இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இல்லாதவங்களை வந்து ரொம்ப இகழ்வாங்க, ஆனால் வந்துட்டு இருக்கிறவங்களை வந்துட்டு ரொம்ப பெருமையாக பேசிப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்பினவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா துறவு. அடுத்த கொஸ்டின், டேஸ் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது அப்படின்னா நடுகள் பற்றி எந்த நூலில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தொல்காப்பியம்ல சொல்லியிருப்பாங்க. நடுகள் அப்படின்றது வீரச்செயல் புரிந்து அந்த போரில் காயப்பட்டு இறந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட நினைவாக வைக்கப்படுறது தான் இந்த நடுகள். அடுத்த கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்யவும். சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. கரெக்டு. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்ரன் 1891 தொடங்கப்பட்டது. ஓகே, அதான் ஜி சுப்பிரமணிய ஐயர் தொடங்கியிருப்பார் இல்லையா, அதுதான். அது 1899 நாளிதழாக மாற்றிருப்பார். ரெண்டுமே கரெக்டு, ஃபர்ஸ்ட்டும் கரெக்டு, செகண்டும் கரெக்டு. குடிமைப்பணி தேர்வுகளை இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியது. இந்தியாவில் மட்டும் நடத்தணும் அப்படின்னு தான் சொல்லலை, இந்தியாவிலும் நடத்தணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ அது தவறு. விஎஸ் ஸ்ரீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி அவர்னு கொடுத்துருக்காங்க, அவர் ஒரு மிதவாதி. அதனால் 3, 4 தப்பு, 1, 2 கரெக்டு. அடுத்த கொஸ்டின், சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் அப்படின்னா பி ரங்கையா. 1884 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அது சென்னை மகாஜன சபை. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பெற்ற தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும். ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி. அடுத்த கொஸ்டின், சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் யாருன்னா அயோத்தியதாசர் தான் சாக்கிய பௌத்த சங்கம் வந்து நிறுவியிருப்பார். அயோத்தியதாசரோட காலம் பார்த்தோன்னா இவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஓகேவா? அயோத்தியதாசரோட காலம் வந்து 1845 முதல் 1914 வரை. அயோத்தியதாசர் வந்துட்டு ஒரு பைசா தமிழன்ற இதழ் வந்துட்டு நடத்திருப்பார். அதாவது 1907 நடத்திருப்பார் இல்லையா. அத்வைதனந்த சபா வந்துட்டு ஒடுக்கப்பட்டோர் கோவில் நுழைவுக்காக நிறுவியிருப்பார். அதுவும் அயோத்தியதாசர் தான். திராவிட கழகம் வந்து 1882 அயோத்தியதாசரும் ஜான் ரத்னமும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு இதழும் நடத்திருப்பாங்க. அது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1885 நடத்திருப்பாங்க. 85. திராவிட மகாஜன சபை வந்து 1891 இது பண்ணியிருப்பாங்க. அதோட ஃபர்ஸ்ட் மாநாடு எங்கே போடப்பட்டிருக்கும் அப்படின்னா நீலகிரியில் நடத்தப்பட்டிருப்பாங்க. 1898 பார்த்தோம் அப்படின்னா இலங்கை சென்று பௌத்த மதத்தை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். அது யாரோட தாக்கத்தின் காரணமாகன்னு பார்த்தோன்னா ஹெச்எல் ஆல்காட் இருக்காங்களா, ஹெச்எஸ் ஆல்காட் அவங்களோட தாக்கத்தின் காரணமாக தான் இவர் வந்து பௌத்தத்தை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அவர் யார் அப்படின்னா பிரம்மஞான சபையை வந்து தொடங்கியிருப்பாங்க இல்லையா, ஹெச்எஸ் ஆல்காட்டும் மேடம் ஃப்ளவார்ஸ்கியும், அந்த ஹெச்எஸ் ஆல்காட் தான். இதில் வந்து ஸ்ரீ நாராயணகுரு யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் கேரளாவை சார்ந்தவர். நாராயணகுரு வந்து 1902 தர்ம பரிபாலன யோகம் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த அமைப்பை ஏற்படுத்தினவர் இவர் தான். யாருன்னா நாராயணகுரு. அறிவுபுரமில் வந்துட்டு ஒரு பெரிய கோயிலையும் வந்துட்டு கட்டிருப்பார் நாராயணகுரு. அடுத்து வந்து சாவித்ரிபாய் பூலே வந்துட்டு முதல் பெண் ஆசிரியர் வந்துட்டு சாவித்ரிபாய் பூலே. இவர் வந்து ஜோதிபாய் பூலேவோட ஒய்ஃப் தான் வந்துட்டு சாவித்ரிபாய் பூலே. ஐயன் காளி வந்துட்டு இவரு வந்து கேரளா தான், வெங்கனூரில் பிறந்திருப்பார். இவர் வந்து சாதுஜன பரிபாலன சங்கம் வந்து நிறுவியிருப்பார். எந்த வருஷம் அப்படின்னா 1907 நிறுவியிருப்பார். இதை வந்து ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு சொல்லலாம். சாதுஜன பரிபாலன சங்கம்னாலும் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்னாலும் ஒன்று தான். அடுத்து டேஸ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினர். தொண்டை மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள். ஓகேவா, அவ்வளோதான்ப்பா. எல்லா கொஷினுமே வந்துட்டு பார்த்தாச்சு. 2024 கேட்கப்பட்ட யூனிட் 8 கொஷின்ஸ் வந்து எல்லாமே பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.